ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். என்னென்னா பிரெட் அல்வா. இதுதான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பிரெட் ஸ்லைஸ் ஒரு 4 எடுத்திருக்கேன். நம்ம இப்படி 4ஆக கட் பண்ணிக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி நல்லா நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பிரெட்டை வந்து பொரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரெட்டை வந்து நம்ம அதில் சேர்க்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும், கருகி விட்டுறக்கூடாது. நம்ம பிரெட்டை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தால் போதும், ரொம்ப கருக விடாமல் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், ஒரு 3 ஏலக்காய் அதை சேர்த்துடலாம். இப்போ பிரெட் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். பிரெட்டு வந்து நல்லா இதில் ஊறணும். இப்போ சர்க்கரை பாகில் நல்லா வந்து பிரெட் ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம பால் சேர்க்கலாம். பால் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கேஸ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கோம். நம்ம முந்திரி திராட்சையை தாளிச்சுக்கலாம். இப்போ நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, நம்ம வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு அல்வா செஞ்சிடலாம். முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். ரெண்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம பிரெட்ல சேர்க்கலாம். நல்லா பொரியட்டும். முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இங்கே பிரெட் அல்வா அதில் சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சைடில் வந்து நெய்யெல்லாம் நம்மளுக்கு மிதக்கிறது தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டானது தான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.